ரோம் நகர் இட்டாலிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி ஒரு 1 day ட்ராவல் டிக்கெட் எடுத்திங்கன்னா 7 ஈரோ. இதை வச்சு 24 மணி நேரம் ட்ரெயின் பஸ் எல்லா இடமும் சிட்டி ஃபுல்லாக சுற்றலாம். இது வந்து உங்களுக்கு சீப்பஸ்ட் வே. இல்லைன்ட்டு சொன்னால் நீங்கள் டாக்ஸி அதில் புக் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு காசு கூட போகும். ரைட், இந்த டிக்கெட்டை வச்சு எனக்கு சிட்டி ஃபுல்லாக சுற்ற போகிறேன். அங்கே என்னென்னலாம் இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். சரி வாங்க. ஹோட்டலுக்கு முன்னாடி நிற்கிறோம். சரியா, இப்போ பஸ் எடுக்க போகிறேன். சரியா, பஸ்ஸுக்கு போகிற வழியை காட்டுறேன். ரைட், இதுதான் எப்படியே நடந்தால் அதுதான் மெயின் ரோட். வாங்க போவோம். எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ அழகான ஒரு இந்த இடம். இந்த ஹோட்டல் எப்படியான இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. என்னண்டா, இது ஹோட்டல் இருக்கிற இந்த சைட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இங்கே இட்டாலியோட பிரசிடெண்ட் இருக்கிற ஏரியா. இங்கே வந்து ட்ரோன் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம், கேமரா யூஸ் பண்ணிடலாம். அது இந்த இந்தியாவில் சைடில் தடை செய்யப்பட்ட ஏரியா. இதுதான் பஸ் எடுக்கிற ஏரியா. ஜனாதிபதிர வீட்டுக்கு முன்னாடியே ஹோட்டல் எடுத்து தங்கினாக்கலன்னு சொன்னால் போய் பாருங்க. வீடியோ எடுக்க முடியாது, ட்ரோன்லாம் நார்மலாக எடுக்கலாம். அந்த இருக்குது பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாப்லாம் போய் பார்ப்போம். இந்த சைடில் இருக்கிறது வந்து தான் ஹோட்டல். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது ஜனாதிபதியோட வீடு, இத்தாலி ஜனாதிபதியோட வீடு. எப்படி இருக்கு? கொழம்புல நிற்கிறவங்க பாருங்க மக்களே. பஸ் வந்துட்டு இந்த பஸ்ஸில் ஏற போகிறோம். ரைட், சிக்னல் லைட்டை போடுறான். ஏறு வரேன். ஹீரோ ரெமி. பஸ் ஏறியாச்சு. இப்போ நாங்கள் வந்து ரோம் நகருக்கு போகிறோம். ரோம் சிட்டி. அங்கே இருக்கிற நிறைய முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்க்க போகிறோம். போகிற வழியில் இட்டாலி எப்படி இருக்குன்ற அந்த அனுபவத்தை இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, இந்த மரங்கள், இங்கே இருக்கிற கட்டிடங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இலங்கை இந்தியாவுக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் மாதிரியே இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த கட்டிடங்களும் சரி, அந்த மரங்களும் சரி, அந்த ஒரு சாயலாகவே இருந்துச்சு. சரி, என்னென்னு சொன்னால் இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு பஸ் எடுத்து திருப்பி அங்கேருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் எடுத்து நாங்கள் ரோம் நகரத்துக்கு போக போகிறோம். போகிற வழியில் இந்த காட்சியில் பாருங்கள். ஐரோப்பா நாடுகளில் வந்து இந்த ரோம் நகரம் வந்து மிக பிரபல்யமானது. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. ஏனெண்டா இங்கே வரலாற்று சிறப்புமிக்க நிறைய கட்டிடங்கள் இருக்குது. இதை பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்குன்னு இந்த ஒரு வித்தியாசமான முறையில் இதை அமைச்சிருக்காங்க. இந்த மரங்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு நான் பார்த்ததுக்குள்ள ஒரு எனக்கு பிடிச்ச இன்னொரு விடயம் என்று சொன்னால். சரி, நாங்கள் ரோமில் இருக்க மிக முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்க சிறிய நகரான நாடான வத்திக்கான் சிட்டியை போய் பார்க்க போகிறோம். பழமையான ரோமர் காலத்து கட்டிடக்கலையை பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக இருக்க போது வாங்க எங்களோட தொடர்ந்து அப்படியே வந்து பார்த்து கொண்டே வாங்க. பஸ்ஸுக்குள்ளே இருந்து இப்போ என்னென்னா ஹோட்டல்லேருந்து சரி 9 மணிக்கு வழிகிட்டோம். 9 மணிக்கு வழிகிட்டோம். இப்போ வந்து ரோம் உள்ள போயிட்டு க்ளோசியம் பார்க்க போகிறோம். க்ளோசியம் பார்க்க போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி போய் கொண்டிருக்கேன். இந்த ஸ்டேஷனில் நிப்பாட்டிருக்கான்னு பார்ப்போம். இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன். ஐயோ, போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ள. இங்கே முதல் அண்டர் கிரவுண்ட் எடுக்கப்புறம் இத்தாலியில் வந்து பார்ப்போம். எடுத்து போட்டு பார்ப்போம்.
வா வந்துட்டேன்டா ஒரு மாதிரி இந்த ரயிலில் வந்து வெளியில் வந்து நிற்கிறோம். நீ வந்து என்னது கட்லட்டும் ரோலும் இருக்குது. Hai fatto la preghierina? Non mi male adesso? Sì, இத்தாலியில் வந்து பிஸா சாப்பிடாம போகக்கூடாது. இது வந்து ஃப்ளாமிங்கோ மாதிரி. எவ்வளோ சன கூட்டம் பண்ணு பாருங்க, மக்கள் இப்படி இருக்கு. வத்திக்கான் உங்களுக்கு தெரியும், வத்திக்கான் அங்கே இருக்குது, அந்த கோணரில் இருக்குது. மிக பழமையான ஒரு சிட்டி, மிக பழமையான ஒரு சிட்டி வத்திக்கான் சிட்டி. நிறைய ஹிஸ்டோரிக்கல் அம்சங்கள் கொண்ட ஒரு நாடு. எப்போ பார்த்தாலும் சனம் மோதிக்கொண்டே இருக்கு, அதெல்லாம் மோதிக்கொண்டே இருக்கு. இது பெரிய ஒரு வீடியோன்றபடியாக அடுத்த பகுதி இன்னும் சில நாட்களில் வரப்போகுதோ. அது மிக முக்கியமாக நாங்கள் வத்திக்கான் சிட்டி எப்படி பார்த்தோம், அங்கே இருக்க அனுபவங்களை அடுத்த காணொலியில் நாங்கள் பதிவிட போகிறோம். அதை தொடர்ந்து அங்கே நாங்கள் தங்கின ஹோட்டல், அடுத்தது ரோமன் நகர், இதெல்லாம் நிறைய பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. மிக சிறப்பான காணொளிகள், சுவாரஸ்யமான காணொலிகள் தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.